உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் இடத்தில்தான் கும்பமேளா நடக்கிறது. ஹரித்வார், உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய நகரங்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இந்த விழாவை சிறப்பாக நடத்த அனைத்து விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த விழாவிற்காக உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தை அகில பாரதிய அகாரா பரிஷத் தலைவர் மஹந்த் ரவீந்திர பூரி சென்று நேற்று ஆய்வு செய்தார். அதன்பின் அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது: கும்பமேளா நடைபெறும் போது பிரயாக்ராஜில் டீ கடைகள், பழச்சாறு கடைகள் மற்றும் பூக்கடைகள் வைப்பதற்கு இந்துக்கள் அல்லாதோருக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. அவ்வாறு அனுமதித்தால் அவர் எச்சில் துப்பி சிறுநீர் கழித்து அசுத்தம் செய்வார். கும்பமேளா அழகாகவும் சுத்தமாகவும் பிரம்மாண்டமாகவும் புனித தன்மையுடன் அமைதியாக நடைபெற வேண்டும். இந்நிகழ்ச்சியின் பாதுகாப்பு மற்றும் புனிதத்தை காக்க இந்துக்கள் அல்லாதோரை இங்கு அனுமதிக்காமல் இருப்பது அவசியம் என கூறினார். மகா கும்பமேளாவில் உணவு கடைகள் அமைப்பதற்கு இந்துக்கள் அல்லாதோரை தடுக்கும் அகில பாரதிய அகார பரிஷத் அமைப்பின் திட்டத்திற்கு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கை சமூகத்தில் பிரிவை ஏற்படுத்தும் என அந்த அமைப்பு கூறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பமேளாவிற்கு கோடிக்கணக்கான மக்கள் திரள்வதால் இது வேற்றுமையில் ஒற்றுமைக்கு உதாரணமாக உள்ளது. இது சமூகத்தில் பிரிவினை மற்றும் வெறுப்புணர்வை அகற்றுகிறது என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி சமீபத்தில் கூறிய நிலையில் மஹிந்த ரவீந்திர பூரி இதுபோன்ற கருத்தை தெரிவிப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது.